கூட்டணி இயக்கங்களை எல்லாம் சார்ந்திருக்கக்கூடிய நிர்வாகிகளே, மாவட்ட கழகங்களின் செயலாளர்களே, திராவிட முன்னேற்ற கழகத்தின் மூத்த முன்னோடிகளே, செயல் வீரர்களே, நமது தலைவர் கலைஞரின் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே நம்முடைய வெற்றி வேட்பாளராக எப்பொழுதுமே இந்த பகுதியுடைய நிரந்தர மக்கள் பிரதிநிதி அமைச்சர் இந்த பகுதியில எந்த ஊர்ல என்ன தேவை என்றாலும் அதை உடனடியாக செய்து கொடுக்கக்கூடிய ஒருவர் தான் அமைச்சர் அவர்கள். அப்படிப்பட்ட ஒருவரை தான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இங்கே மீண்டும் வேட்பாளராக நிறுத்தி இருக்கிறார்கள். இந்த தேர்தலிலே நாம் சந்தித்து வாக்கு கேட்கும் மக்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய வாக்குறுதி எல்லாம் நாங்க நிறைவேற்றிருக்கோம் அப்படிங்கிற அந்த உரிமையோடு தான் உங்ககிட்ட ஓட்டு கேட்கிறோம் இல்லையா? இங்க சகோதரிகள் இருக்காங்க. 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை தருகிறேன் என்று முதலமைச்சர் சொன்னாங்க. அதை 31 லட்சம் சகோதரிகளுக்கு அந்த மகளிர் உரிமை இருக்கிறது. நம்ம மாவட்டத்துல மட்டும் தூத்துக்குடி மாவட்டத்துல 3,24,074 சகோதரிகளுக்கு அந்த மகளிர் உரிமை தொகை தரப்பட்டிருக்கு. எல்லாருக்கும் பயன்படக்கூடிய வகையில எல்லா ஊர்களுக்கும் பேருந்து வசதிகள் செய்து தரப்படும். பேருந்து வர முடியாத பகுதிகளுக்கு மினி பஸ்கள் மறுபடியும் உங்க எல்லா பகுதிகளுக்கும் கொண்டு வரப்படும். சுய உதவி குழுக்கள்ல இருக்கக்கூடிய சகோதரிகள் சொந்தமா தொழில் தொடங்கணும்னு நினைச்சீங்கன்னா அவங்களுக்கு 5 லட்சம் ரூபாய் மானியத்தோடு கடன் வழங்கப்படும். அது மட்டும் இல்ல, இத அழகா இதை கொடுங்க அதை கொடுங்க என்ன எதையும் கேட்காம உங்களுக்கு கடன் மானியத்தோடு 5 லட்சம் ரூபாய் வரை உங்களுக்கு கடன் வழங்கப்படும். ஆவலோடு எல்லாரும் எதிர்பார்க்கிறது 8000 ரூபாய். 8000 ரூபாய் கூப்பன் அரசாங்கம் வந்த பிறகு உங்களுக்கு 8000 ரூபாய்க்கான கூப்பன் வழங்கப்படும். அரசாங்கமே கூப்பன் கொடுக்கும். அந்த கூப்பனை எடுத்துட்டு போய் உங்க வீட்டு பக்கத்துல எந்த கடைக்கு நீங்க போனோம்னு நினைச்சாலும் அந்த கடையில கொண்டு போய் உங்களுக்கு தேவையான பொருட்களை உங்க வீட்டுல உங்களுக்கு வேலை சுமையை எது எது குறைக்குமோ, துணி நிறைய இருக்கா துவைக்கணும் கஷ்டமா இருக்கா வாஷிங் மிஷின் வாங்கலாம், மாவு நிறைய பேர் இருக்காங்க ஆட்டணும்னா கிரைண்டர் வாங்கலாம். உங்களுக்கு எது பயன்படுதோ, சகோதரிகளுக்கு எது பயன்படுமோ அதை வாங்கிக் கொள்வதற்காக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அந்த கூப்பன் 8000 ரூபாய்க்கான கூப்பனை வழங்க இருக்கிறார்கள். ஆட்சி வந்தவுடன் எப்படி தலைவர் கலைஞர் அவர்கள் வண்ண தொலைக்காட்சி பெட்டியை தந்தாரோ அதே போல நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த கூப்பனை மக்களுக்காக உங்களுக்காக வழங்க இருக்கிறார்கள். உங்களுக்கு நல்லா தெரியும், நம்முடைய எடப்பாடி பழனிசாமி தேர்தல் வந்தா சுத்தி சுத்தி வருவார் தமிழ்நாட்டுல. இல்லன்னா எங்க இருக்காருன்னு தெரியாது. எடப்பாடியில இருக்காரா இல்லன்னா டெல்லியில முதலாளியை பார்க்க போயிருக்காரான்னு தெரியாது. அந்த அளவுக்கு அடிக்கடி சென்னைக்கு இப்ப வராரு. அங்க வந்து சென்னைக்கு ஒண்ணுமே பண்ணல முதலமைச்சருங்கிறாரு. நான் கூட சொன்னேன், யாராவது அவர் சென்னை சுத்தி கூட்டு போய் காட்டுங்கன்னா, அவர் எடப்பாடியில இருந்து கிளம்பி சென்னைக்கு வந்து நேரா ஏர்போர்ட்டுக்கு போய் டெல்லிக்கு போயிடுறாரு. எங்கேயும் பாக்குறது இல்லை. இப்பதான் புதுசா தமிழ்நாட்டை சுத்தி வராரு. அதனால தமிழ்நாட்டுல என்னென்ன செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது அவருக்கு தெரியல. அதுல வேற டெல்லியில இருக்க முதலாளி என்ன சொல்றாங்களோ அதையே திருப்பி சொல்றாரு. அவங்க சில நேரத்துல அவங்க சொல்றதுக்கு முன்னாடி அவங்களுக்காக இவரே ஆஜராகி பேச ஆரம்பிச்சிடுறாரு. நாடாளுமன்றத்துல புதுசா ஒரு மசோதா கொண்டு வந்தாங்க. ஏதோ பெண்கள் மேல அக்கறைப்பட்டு அவங்களுக்காக ஒரு மசோதா கொண்டு வந்து 33% இடஒதுக்கீடுன்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. நம்ம தலைவர் கலைஞர் அவர் 33 இடஒதுக்கீடு உள்ளாட்சி தேர்தலில் கொண்டு வந்தாரு. எப்படி கொண்டு வந்தாரு? இருக்கிற இடத்துல 33% அப்படின்னாங்க. நம்ம என்ன சொல்றோம், 543 இருக்கு, அதுல 33 கொடுங்கன்னு. இவங்க 850 மாத்துவாங்களாம். மாத்திட்டு அதுல இடஒதுக்கீடு கொடுப்பாங்களாம். அந்த 850 மாத்தினா முதல்ல யாருக்குமே அங்க இருக்கக்கூடிய உட்கார்றதுக்கு இடம் இல்லை, அப்புறம் பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைக்காது,
சரி, அதெல்லாம் விடுங்க. அந்த 850 மாற்றும் பொழுது வட இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல அதிகமாகும். தென்னிந்தியால கேரளா, தமிழ்நாடு, தெலுங்கானா, ஆந்திரா, மேற்கு வங்கம், பஞ்சாப் இவர்களுக்கெல்லாம் இடம் குறைக்கப்படும். டெல்லியில பிஜேபி என்ன சட்டம் கொண்டு வரணும்னு நினைக்குதோ, அரசியல் அமைப்பு சட்டமாக இருந்தாலும் அதை அவர்கள் நினைத்தபடி மாற்ற முடியும். தமிழ்நாட்டுக்கு எதிராக என்ன கொண்டு வரணும்னு நினைச்சாங்கனாலும் ஒரு சட்டத்தை கொண்டு வந்து அவங்களுக்கு பெரும்பான்மை இருக்கும் இல்லையா, மாத்திடலாம். ஜனாதிபதி தேர்தல நம்ம கிட்ட வந்து ஓட்டு கூட கேட்க வேணாம், அவங்களே தேர்ந்தெடுத்துக்கலாம், யார வேணாலும் கொண்டு வரலாம். இப்படி தமிழ்நாட்டுடைய உரிமைகளை பறிக்கிறார்கள் சொல்லிதான் நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள் இதை எதிர்க்கிறோம், கருப்பு நாள் என்று அறிவித்தார்கள். மோடி தான் கொண்டு வந்த பில்லு தோத்து போச்சு, மசோதா தோத்து போச்சுன்னு அவரு புலம்புறாரு. பிரதமர்னும் மறந்துட்டு பேசி கொண்டிருக்கிறார். எடப்பாடிக்கு என்ன வந்தது? நீ தமிழ்நாட்டுல தானே பிறந்தீங்க, நீ தமிழனா தானே இருக்கேன்னு சொல்றீங்க. இப்ப தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்யக்கூடிய ஒரு நேரத்துல அதை ஏற்றுக்கொண்டு அதுக்கு சாதகமா பேசிக்கொண்டிருக்கக்கூடிய ஒருவர் இப்பொழுது தேர்தல் நேரத்துல சொல்றாரு, நான் அடுத்த ஜென்மத்துல ஒரு பிறக்கக்கூடிய வாய்ப்பு, மனிதனாக பிறந்தா அவர் வந்து தமிழ்நாட்டு மக்களுடைய யாராவது ஒரு குடும்பத்துலதான் பிறக்கணும்னு நினைக்கிறாரா. எனக்கு அடுத்த ஜென்மத்துல எல்லாம் நம்பிக்கை இல்லை. ஆனா அப்படியே அவர் பிறந்தாலும் தயவு செய்து தமிழ்நாட்டுல வேண்டாம். அவருக்கு எங்க பிடிக்குதோ குஜராத்ல போய் பிறந்துட்டோம். ஏன்னா அங்க இருக்கக்கூடியவர்களுக்கு தான் இப்ப கை கட்டி நின்றுகிட்டு இருக்காரு. அதனால அடுத்த முறை பிறந்தால் கொஞ்சம் முதுகெலும்போடு குஜராத்ல பிறக்கட்டும், தமிழ்நாட்டுக்கு வேண்டவே வேண்டாம். இப்படி தொடர்ந்து தமிழ்நாட்டுக்கு துரோகம், தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய நிதியை கொடுக்கறது இல்ல, நமக்கு 100 நாள் வேலை அந்த வேலையும் கொடுக்கறது இல்ல, சம்பளமும் கொடுக்கறது இல்ல. மோடி வீடுன்னு வீடு கட்டுறாங்க, அதுக்கு காசும் கொடுக்கறது இல்ல. அதுக்கு யார் காசு கொடுக்கறா? படம் மாத்திரம் மோடி படம் போடுறாங்க, பேரு மோடி வீடு, பிரதமர் வீடு. காசு யார் கொடுக்கறா? நம்முடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் கொடுக்கிற நிதியில வீட்டை கட்டிட்டு அதுல ஸ்டிக்கர் மட்டும் அழகா ஒட்டுறாங்க. 3/4 காசு நம்ம கொடுக்கறோம், 1/4 சொல்லுவோம்ல ஊர் பக்கம், நான் வந்து அவல் எடுத்துட்டு வரேன், நீ வந்து நான் வந்து உமி எடுத்துட்டு வரேன், நீ வந்து அவல் எடுத்துட்டு வா, ஊதி ஊதி சாப்பிடலான்னு. இதுதான் ஒன்றிய அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது. அது மாத்திரம் இல்லாம நம்ம வரியெல்லாம் வேற வாங்கிட்டு நிதி கொடுக்கறதே கிடையாது. இப்படிப்பட்டவர்களுக்கு இந்த தேர்தலிலே நாம் சரியான பாடத்தை சொல்லி தர வேண்டும். இங்க இருக்கக்கூடிய சகோதரிகளும் சகோதரர்களும் நிச்சயமாக அவங்களுடைய வேஷத்தை இந்த தேர்தலிலே கலைத்து வீட்டுக்கு அனுப்புவோம் என்ற அந்த உறுதியை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய திருச்செந்தூர்ல இங்க வந்தாலும் வந்து கேட்பாரு, திருச்செந்தூருக்கு ஸ்டாலின் என்ன பண்ணாரு? ஒண்ணுமே பண்ணல அப்படின்னு கேட்பாரு. இந்த கோயிலுக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே தான் 306 கோடி செலவு செய்யப்பட்டு கும்பாபிஷேகம் செய்யப்பட்டது நம்முடைய திராவிட மாடல் ஆட்சியில. 559 கோடி மதிப்பீட்டுல திருச்செந்தூர் பாளையங்கோட்டை சாலை சீரமைக்கும் பணி நடைபெற்று கொண்டிருக்கிறது. மஞ்சள் நீர் காயல் பகுதியிலிருந்து தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம் குடிநீர் சுத்திகரிப்பு நிலையத்திலிருந்து திருச்செந்தூர் நகராட்சிக்கு குடிநீர் கொண்டு வருவதற்கான திட்டம் போடப்பட்டிருக்கிறது, நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது, அதற்கான பணிகள் ஆரம்பித்து விட்டது. விரைவில் தண்ணீர் கொண்டு வரப்படும். 148 கோடி மதிப்பீட்டுல ஜீவா நகர், அமளி நகர், ஆனந்தலை, வீரபாண்டியப்பட்டினம், மணப்பாடு, புன்னக்காயல் ஆகிய பகுதிகளிலே மீன்பிடி இறங்கு தளம் மற்றும் புன்னக்காயல், அமளி நகர் பகுதிகளிலே தூண்டில் வளைவுகளும் அமைக்கப்பட்டுள்ளது நம்முடைய ஆட்சியில. மணப்பாடு பகுதியிலே கரை பலப்படுத்தும் பணிகளும் முடிவடைந்திருக்கிறது. அது மட்டும் இல்ல, நம்ம திருச்செந்தூர் கடற்கரையில கொஞ்சம் சில நேரம் தண்ணி கடல் உள்வாங்குது, அதையும் சரி செய்வதற்கு புதிய முறையிலே
தூண்டில் வளைவு இல்லாம புதிய முறையிலே அந்த கரையை பாதுகாப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த பணிகளும் விரைவில் தொடங்கப்பட்டு அந்த திருச்செந்தூர் கடற்கரை பாதுகாக்கப்படும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். 14,572 கோடி மதிப்பீட்டில் உடன்குடி அனல் மின் நிலையம் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. அது மட்டும் இல்லாம இங்கே நகர்ப்புற மேம்பாட்டு திட்டத்தின் கீழே திருச்செந்தூர் காயல்பட்டினம் நகராட்சியில 45 கோடி மதிப்பீட்டில் குடிநீர் பணிகள், தெருவிளக்கு அமைத்தல், சாலை வசதிகள், பூங்காக்கள், விளையாட்டு திடல்கள், நீர்நிலைகளை சரி செய்வது, திடக்கழிவு மேலாண்மை பணிகள் என்று அத்தனையும் நடைபெற்று வருகிறது. இதை தாண்டி நம்முடைய திருச்செந்தூருக்கு ஒவ்வொரு நாளும் லட்சக்கணக்கான மக்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள், கோயிலுக்கு வரக்கூடிய மக்கள். அதனால இங்கே இருக்கக்கூடிய அடிப்படை வசதிகள், பாதாள சாக்கடை திட்டம், இது இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு மட்டுமே போதுமானதாக இருக்கிறது. வரக்கூடியவர்களை சமாளிக்கக்கூடிய அளவிற்கு வசதிகள் இல்லை. நம்முடைய ஆட்சி வந்தவுடன் நிச்சயமாக இங்க திருச்செந்தூருக்கு வரக்கூடியவர்களை எல்லாம் கணக்கில் எடுத்துக்கொண்டு, லட்சக்கணக்கான மக்கள் வருகிறார்கள், அவங்களெல்லாம் கணக்கில் எடுத்துக்கிட்டு பாதாள சாக்கடை திட்டம், அது மட்டும் இல்லாமல் இந்த திருச்செந்தூருடைய அடிப்படை வசதிகள் முழுமையாக எத்தனை லட்சம் பேரும் வந்தாலும் அவர்களுக்கு அது அவர்களால் ஒரு பெரிய நமக்கான பிரச்சனை எதுவுமே உருவாகாத அளவிற்கு எல்லா அடிப்படை வசதிகளும் மறுபடியும் மிகச் சிறப்பாக பெரிய அளவிலே செய்து தரப்படும். இதற்காக தனியாக ஒரு அதிகாரி நியமிக்கப்பட்டு அவர்கள் தலைமையிலே இந்த பணிகள் நடைபெற்று ஒரு IAS ஆபீசர் தலைமையில இந்த பணிகள் நிறைவேற்றி தரப்படும் என்று முதலமைச்சர் அவர்கள் உறுதியளித்திருக்கிறார்கள். அதனால ஆட்சிக்கு வந்தவுடன் நம்முடைய திருச்செந்தூரை, இங்க கோயில் கும்பாபிஷேகம் நடந்து முடிஞ்சிருக்கு, இன்னும் நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட திருப்பதிக்கு இணையாக திருச்செந்தூர்ல இருக்கக்கூடிய எல்லா வசதிகளும் மாற்றி அமைக்கப்படும் என்பதை நாங்கள் இங்கே உங்களுக்கு உறுதியாக கூறுகிறோம். இதையெல்லாம் செய்து தருவதற்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பை நீங்கள் மீண்டும் அளிக்க போகிறீர்கள்.